மளிகை பொருள்களில் தமிழகத்திலே 589 பொருட்களுக்கு வரி விலக்கு இருந்தது. இப்பொழுது வெறும் 100 பொருட்களுக்கு மட்டுமே வரி விலக்கு இருக்கிறது. 509 பொருட்களுக்கு புதிதாக வரி விதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பருப்பு, மளிகை ஜாமான்களுக்கு எல்லாம் கட்டாயமாக இப்பொழுது 5% வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வரி விகிதத்தை போடுகின்ற பொழுது அந்த வரி விகிதத்தினுடைய விலைவாசி கட்டாயமாக உயரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜிஎஸ்டி வரியில் சாதாரண குடிமகன்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த உணவுப் பொருட்களுக்கும் வரி ஏற்றவில்லை. மக்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம போய் சாமான் வந்து எந்த கடையில் வாங்குகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டி வரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பழங்கள்ங்கிறதுக்கு காய்கறிகள்னு எடுத்திங்கன்னா அது சாப்டர் 7 சொல்கிறாங்க. பழங்கள்னா 8 வருது. உணவுப் பொருட்கள்னால் 10லேருந்து 19வது சாப்டர் வரைக்கும் அரசாங்கம் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கு. அரசாங்கம் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க, உணவுப் பொருட்களுக்கு எந்த உணவுப் பொருட்களுக்குமே வரி இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க கொண்டு வராங்க. ட்ரேட்மார்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணாத, அதாவது சும்மா ரிஜிஸ்டர்னு போட்டுட்டு வரி விதிக்கக்கூடாது. ட்ரேட்மார்க் ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணின பொருளை விற்றா அந்த உணவுப் பொருள்களுக்கு, அது அரிசியாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும், அந்த பொருளுக்கு தான் வரி கொடுக்குறாங்களே தவிர சாதாரண கடைகளில் சாதாரணமாக நம்ம வாங்கக்கூடிய எந்த உணவுப் பொருட்களுக்கும் அவங்க கடை பேரில் போட்டு பேக் பண்ணியிருந்தாலோ இல்லை அவங்க வியாபார நேமில் போட்டு பேக் பண்ணியிருந்தாலோ ஆஸ் லாங் அஸ் ட்ரேட்மார்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணலைங்கும் போது அதுக்கு வரி கிடையாது. எந்த உணவுப் பொருட்கள் மேலேயும் அனாவசியமாக இந்த ஜிஎஸ்டியில் வரி விதிக்கப்படலை. அப்படியே பிராண்டட் நேமில் வரி விதிச்சிருந்தா கூட நீங்கள் பொருளை வாங்கும்போது கேளுங்க, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இந்த பொருளை என்ன ரேட்டுக்கு விற்றீங்க பிராண்டட் குட்ஸு, ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்ன ரேட்டில் விற்கிறீங்கன்னு பார்த்துட்டு அந்த வியாபாரத்தை கேளுங்க, ஐயா நீங்கள் வாங்கும்போது 18% வரி கொடுத்து தானே வாங்கியிருப்பீங்க, இப்போ விற்கும்போது உங்கள் லாபத்தை ஆட் பண்ணி 18% வாங்கும்போது நீங்கள் எனக்கு வந்து உங்கள் லாபத்தில் இருக்கிற 18% தானே நீங்கள் எனக்கு வரணும். அப்போ எப்படி வந்து நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு ஒன்று எடுத்துக்கிறீங்களே, அப்போ அந்த கிரெடிட் எடுத்துக்கும் போது அந்த அளவுக்கு அந்த பொருளோட விலை குறையுமே, அந்த கிரெடிட்டை நீங்கள் தானே எடுத்துகிட்டு போகணும். அப்போ எப்படி எனக்கு விலை ஏற்றுறீங்கன்னு அவங்களை ஆணித்தரமாக கேளுங்க. இந்த நாட்டில் 97% பொருள்களுக்கு எந்தவித வரியேற்றமுமே இல்லை. ஜிஎஸ்டி வந்ததுனால எக்ஸைஸையும் சிஎஸ்டியும் வேட்டையும் கூட்டி பார்த்தா எந்த பொருள்களுக்குமே வரி வரல. ஜிஎஸ்டினால உணவுப் பொருட்கள் போகிறேன்னா அந்த உணவுப் பொருள் இல்லாமல் குடும்பம் நடத்த முடியும்னு நீங்கள் பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள், வாங்க மாட்டேன்னு. அது நியாயமான விலையை இறக்குவாங்க. எனக்கு வந்து இந்த பொருள் 2 ரூபா கூடிடுச்சு அதனால் என்னால் வாங்க முடியாது, வாங்காமல் இருங்க சார். வாங்காமல் எப்படி சார் வயிறு ரொம்பன்னு கேட்பாங்க. நான் உங்களுக்கு தேவையாக இருந்தவங்க உங்களுடைய உரிமையை எடுத்து பேசுங்க. எப்படிங்க நீங்கள் இது பண்ண முடியும் கேளுங்க. இப்போ பல்பொடியில் வந்து டூத் பேஸ்ட்டில் விலையை ஏற்றிட்டாங்க, டூத் ப்ரஷில் விலையை ஏற்றிட்டாங்க, இல்லை வந்து ஒரு ஹேர் ஆயிலில் விலையை ஏற்றிட்டாங்கன்னா கேளுங்க. எப்படிங்க 31% இது வந்து தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணாத சரக்கு, இது வந்து குஜராத்லேருந்து வருது, இது வந்து இதுலேருந்து வருது, ராஜஸ்தான்லேருந்து வருது, இது வந்து ஆனந்த்லேருந்து வருது, இது மகாராஷ்டிராலேருந்து வருது. அந்த பொருள் எங்கே உற்பத்தி ஆகிறதுன்னு அந்த பொருள் மேலே இருக்குது. இதுக்கு முன்னாடி எக்ஸைஸ் டியூட்டி இருந்திருக்கு, இதுக்கு 2% சிஎஸ்டி இருந்திருக்கு, வேட் இருந்திருக்கு, எல்லாம் சேர்த்து எல்லா எக்கனாமிஸ்ட்டும் சொல்கிறாங்க 31% இருந்த இடத்துல 28% குறைச்சிருக்காங்க. அப்போ உங்கள் கடையில் மாத்திரங்க எப்படிங்க விலை ஏற்ற முடியும் நீங்கள் அப்படின்னு வாயை திறந்து கேளுங்க. நான் சில கடைகளோட வாசலில் பார்த்தேன், ஜிஎஸ்டினால வந்து நாங்கள் வந்து பொருளோட விலையை ஏற்றிருக்கோம் அப்படின்னு சில மளிகை கடை வாசலில் பார்க்குறேன். பொதுமக்கள் இங்கே நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த கடை எந்த மாதிரி கடைன்னு பாருங்கள். அந்த கடையில் சாதாரணமாக என்ன வியாபாரம் நடக்குன்னு பாருங்கள். அந்த கடை ரொம்ப சின்ன பெட்டி கடை மாதிரி இருக்குது. அந்த கடை வாசலில் ஜிஎஸ்டினால் விலை போட்டிருக்காங்கன்னா நீங்கள் உங்களை அந்த கடைக்காரங்க வந்து ஏமாத்துறாங்க. ஏன்னா அந்த வியாபாரி வந்து 20 லட்சத்துக்கு கீழே வியாபாரம் பண்ணியிருக்காருன்னா அவர் வரியே கட்ட வேண்டாம், அவர் ஜிஎஸ்டியின் சட்டத்தில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம். மக்கள் தான் இங்கே விழிப்புணர்வாக இருக்கணுமே தவிர வியாபாரிகள் வந்து வியாபாரங்கிறது லாபம் சம்பாதிக்கிறது. அப்போ ஏன் ஒரு வியாபாரியை வந்து நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அதை தொழிலாக பண்ணுறாரு, அவர் விற்கக்கூடிய பொருளை அவர் லாபம் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாரு. மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லுவாங்க, லெட் த பையர் பி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள்களை வாங்குபவர்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பொருள்களை விற்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த அறிஞனும் சொன்னதில்லை.
அனைத்து அறிஞர்களுமே சொல்லுவது பொருள்களை வாங்குபவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம ஏமாறக்கூடாது, நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு நம்ம ஏமாறக்கூடாது.